ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தாஸ் கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கழுவி காய வச்ச பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை மிக்சர் ஜாரில் போட்டு ரவையோட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மாவு சலிக்கையில் போட்டு மாவை தனியாக சலித்து எடுத்துருங்க. இந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசியை பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், அரிசி எப்படி நல்லா நம்ம ரவையோட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கே உடைபட்டு வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து நான் 1 கப்பு அரிசி எடுத்துக்க போகிறேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பே மற்ற பொருளுக்கும் அளவாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த எடுத்த அரிசியை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு வர கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த அரிசியை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கப்லேயே ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்காதீங்க, கோல்டன் கலரில் எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வறுபட்டுருச்சு. இதை வந்து அரிசி கொட்டின பவுல்லையும் மாற்றிக்கோங்க. அதே கடாயிலே 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு இந்த மாதிரி பாதியாக உடச்சி அதையும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த நெய்யில் போட்டு அடுப்பு வந்து சிம்லே வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இந்த தேங்காயை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சிக்கோங்க அடுப்பில் வச்சு. அதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ இதில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து சுட வச்சுக்கணும். ஒரு 2 கப்பு அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த வறுத்த அரிசியும் பருப்பையும் போட்டு இதை வந்து ஒரு கிண்டிக்கோங்க. நல்லா நெய்யில் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கிண்டிருங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி சுட வச்ச தண்ணியை இப்போ இதில் ஊற்றி எல்லா இடத்துலையும் இந்த தண்ணியை கலந்து விட்டுருங்க. இந்த அரிசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து சிம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு முக்கால்வாசி வெந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா இது வந்து கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கிண்டுற சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதோடைய வறுத்த முந்திரி பருப்பையும் எடுத்து அதோடைய போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கட்டிகள் இல்லாமல் கிண்டி எடுத்து வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறட்டும். இதை ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ கையில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். உருட்டிக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டின உருண்டைகளை இதில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆகிடும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மோதகம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை இப்போ சூட்டோடு எடுக்காதீங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மோதகம் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்குன்றதை நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மோதகம் செஞ்சு கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.